மோடி அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு நேத்து. பார்ப்பன பூசாரிகளால் வெளியே போ அப்படின்னு வெளியே தள்ளி இருக்கிறாங்க மோடி. தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி அமைச்சராக இருந்து கொண்டு இந்துக்களை அழிப்போம் சொல்றாரு அப்படின்னு பொய் பேசினவர் தான் இந்த மோடி. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பார்ப்பனியம் அந்த ஒத்த நூல் இல்லாட்டினா உன்னை செருப்பாதான் தூக்கி வெளியேறியும். அதுக்குதான் இது உதாரணம். வணக்கம் தோழர்களே. RSS BJP சங்க பரிவார் கும்பல் அடி வாங்கினா அதுக்கு சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதே சமயத்துல இன்னைக்கு மோடி அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு. நேத்து ரொம்ப மோசமா நடத்தப்பட்டிருக்க. பார்ப்பன பூசாரிகளால் வெளியே போ அப்படின்னு வெளியே தள்ளி இருக்கிறாங்க மோடிய. பார்ப்பன பூசாரிகள் கோபம் எனக்கு வருது. ஏன்னா நான் சமூக நீதி பேசுறவ, ஜனநாயகம் பேசுறவ, சமத்துவம் பேசுறவ. எனக்கு கோபம் வருது. சங்கிங்க உட்காந்து சொம்படிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிட்டையர்ட் ஆகி போயிருக்கிற அத்தனை நடிகர்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வீடியோ போட்டா கேரளாவில் ஓட விட்டுருக்குறாங்க காவி கும்பலை. முதல் போஸ்ட் யார் போடுறாங்கன்னா பார்வதி. முன்னாடி பார்வதி மேனன்னு வச்சிருந்து மேனை தூக்குனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த நடிகை பார்வதி இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் முகப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு ஜனநாயக நாடு இந்த பார்த்துக்கோ, பிரியாம்பிள் படிச்சு பாரு, சமூக நீதி சமத்துவம் விடுதலை பற்றி பேசுகிற பிரியாம்பிள் இந்த இருக்கு, முகப்பக்கம் தான் இருக்கு, படிங்கடா அப்படின்னு காவிகளுக்கு அரைஞ்சு ஓட வர்ற வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்ஸ்டால வைரல் ஆயிருக்கு அவங்களுடைய அந்த பதிவு அப்படின்றது. அவங்க மட்டும் போடலைங்க, கேரளாவுடைய திரைத்துறை முழுவதும் இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பை எடுத்து போட்டு காவிகளை கதறடித்திருக்கிறார்கள். அதான் இங்க நியூஸே. இப்ப ரெண்டு விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்குங்க. ஒன்று, மோடியை அவமானப்படுத்தின பார்ப்பன கும்பலை பற்றி நம்ம பேசி ஆகணும். எனக்கு மோடி எதிரியா? ஆமா, போன வாரமே உங்களுக்கு தெரியும், 10 நாளா நம்ம போட்டுட்டு இருக்கிற வீடியோவில் இதை நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம். நாம சமூக நீதி பார்வையில பாக்குறவங்க, யாருக்கு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு பக்கத்துல போய் நிற்போம், அது நேர்மையாக இருந்த பட்சத்துல. சரிங்களா? மோடி நம் கொள்கை எதிரி, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்துல இங்க சனாதனம் மோடி அசிங்கப்படுத்தும் போது முதல் குரல் நம்முடைய குரலா இருக்கணும். ஏன்னா நம்ம சனாதனத்துக்கு எதிரிகள், சனாதனத்தை சங்கில மிதிக்கிறவங்க. நம்மளுடைய வழியா வந்த அரசியலே சனாதனத்திற்கு எதிராக, பார்ப்பனியத்திற்கு எதிராக நிற்கிற அரசியல். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அந்த வழியில தான் நான் திரும்பவும் பதிவு பண்றேன். மோடி நம் எதிரியா இருக்கலாம், சனாதனம் மோடியை அசிங்கப்படுத்தும் போது கேள்வி கேட்கிற முதலாளாவும் நாம தான் இருக்கணும். இங்க என்ன பண்ணாங்க? ஏற்கனவே கடந்த 15 நாளா 20 நாளாவே மோடி சூத்துற, மோடி சிலையை தொடக்கூடாது, மோடி சிலையை தொடர்ந்தா நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு மடங்களை நடத்தி கொண்டிருக்கிற பார்ப்பன கும்பல்லாம் ஒட்டுக்கா பேசினாங்க. ஞாபகம் இருக்குங்களா? என்ன அதுக்குள்ள இருக்கிற அரசியல்? மோடி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு சூத்திரன். மோடி போன்ற சூத்திரர்கள் ராமர் சிலையை தொட்டா தீட்டு, அது ஆகம விதிக்கு எதிரானது, அது நடைமுறையை அவமானப்படுத்தக்கூடிய விஷயம், பார்ப்பனர்கள் உரிமையை கேள்வி கேட்கிற விஷயம். எல்லா ஏகபோக உரிமையும் கோயிலுக்குள்ள எங்களுக்கு தான் நினைக்கிற பார்ப்பனர்களை அவங்க பொழப்புல மண்ணள்ளி போடுற விஷயம். எனவேதான் அதை தடுத்து கேட்டு அதுக்கு அடிச்சுன்னு இருக்கிற வேலையை பார்ப்பனர்கள் தொடர்ந்து பண்ணாங்க. சுப்பிரமணிய சுவாமி அதனாலதான் அதை தொடர்ந்து பேசினார். இதே சுப்பிரமணிய சாமி LED டிவியை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வச்சு நாங்க ஓட்டுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாப்ல. ஆனா இங்க நிப்பாப்ல. அது மோசமான முன்னுதாரணம். அதை நம்ம தொடர்ந்து எடுத்து கேட்டோம். பார்ப்பனர்கள் சூழ்ச்சினோம். இதுக்கு இந்த சூழ்ச்சிக்கு இறையானவர் தான் நம்ம மோடிஜி 56 இன்ச்சு. இவர் தான் போய் ஓட்டு பொறுக்கணுன்றக்காக தெருவா போய் சனாதனத்தை ஒழிப்போம் நாம சொன்னா இந்துக்களை ஒழிப்போம்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி அமைச்சராக இருந்து கொண்டு இந்துக்களை அழிப்போம் சொல்றாரு அப்படின்னு பொய் பேசினவர் தான் இந்த மோடி. மேடையில் நின்றுட்டு அமித்ஷா பொய் சொன்னவர் தான். சனாதனத்தை ஒழிப்போம் என்கிற எங்கள் குரலை தனி மனிதர்கள் மீதான தாக்குதலாக பரப்புரை பொய் பிரச்சாரத்தை செஞ்ச கும்பல் தான் இந்த மோடி கும்பல். நம்ம மறக்கல. ஆனா அதே சனாதனம் திரும்ப உன்னை அடிச்சு அசிங்கப்படுச்சு பாருங்க, அந்த இடத்துல தான் நாம வருத்தப்படுற இடம். நீ சனாதனத்தை தூக்கி அலைஞ்சையில சல்லி காசு வரல பாரு, தூக்கி அலைஞ்சதுக்கு சல்லி காசு வரல.
என்ன ஆகி போச்சு இன்னைக்கு? அதே சனாதனம் உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கு. எங்க போனாலும் மோடி முன்னாடி போவார் இப்படி நடந்து. போட்டோகிராஃபரும் மோடியை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க முன்னாடி. பின்னாடி ஒட்டி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் தனிச்சு போயிட்டு இருப்பார். அவ்வளவு போட்டோ பிரியர் அவர். ஆனால் நேற்று என்ன நடந்து போச்சு? கோயில் கருவறையில் நிற்கிறாரு. ஏதோ ஒரு பொருள் எடுத்து சாமியுடைய காலடியில் வைக்கிறாரு. ஒரு பூ மாதிரி இருக்குது, தாமரை பூ மாதிரி ஏதோ ஒரு பூ இருக்குது. அதை சாமி காலடியில் வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறாரு. வச்ச உடனே ஒரு பெரியவர், வயசானவர், அவர் என்ன பண்ணுறாரு? சரி அங்கே போய் உட்காரு, போ அங்கே போ அப்படின்னு கையை காட்டுறாரு. கையை காட்டிட்டு கிளம்பு 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 அப்படின்னு நொட்டாங்கல சொல்லிகிட்டே இருக்காரு. கிளம்பு 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 அப்படின்றாரு. நீங்கள் மோடி யாராவது இருக்கட்டும், அது ஒரு மண்ணா கூட இல்லாமல் கொடுக்கட்டும், ஆனால் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருங்க, நீ சாதியை சொல்லி இழிவுபடுத்துற, அவருடைய கொள்கையை சொல்லி நீ கேள்வி கேளு, அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நீ சாதியை சொல்லி இழிவுபடுத்திட்டு இருக்க. பிற்படுத்தப்பட்டவன் சூத்திர, நீ எனக்கு அடிமை, எனக்கு கீழே அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்க மோடியை. அதனுடைய அடிப்படையில் தான் விட்டாங்களே போ 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 அப்படின்னு பிடிச்சி தள்ளினதுக்கு காரணம். மோடியை போ போ போன்னு பிடிச்சி தள்ளினதுக்கு காரணம் என்ன? அங்கிட்டு போய் நில்ல, போ தீட்டு, இங்கெல்லாம் நிற்க கூடாது, கிளம்பு, நாங்கள் தான் நிற்போம் ஜாமிக்கு பக்கத்தில் அப்படின்னு தங்களுடைய உரிமையை, கோயிலுக்குள்ள தங்களுடைய அதிகாரத்தை யாரும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு பார்ப்பனர்கள் கொதிக்கிறான். சரி, பார்ப்பனர்கள் கொதிக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நடந்துச்சு? அதே சாமி சன்னதில்ல காவி துணி போட்டால் 4 சாமியாருங்க வர்றாங்க. இந்த பக்கம் யார் நிற்கிறா? மோகன் பகவத் நிற்கிறார், RSS உடைய தலைவர். இந்த பக்கம் அவர் ஒரு பாப்பா, அவர் நிற்கிறார். அவரெல்லாம் நிற்கலாம். இந்த பக்கம் 2 சாமியார் நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் மோடி கையில் ஏதோ கொடுக்குறாங்க, அவர் காலடியில் வைக்கிறாரு. வச்சோடனே அவர் பின்னாடி தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு யோகி ஆதித்யநாத்ன்ற பார்ப்பனரை முன்னாடி கூப்பிட்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, RSS ஒரு பார்ப்பனியும், அது கூட இருக்கிற யோகி ஆதித்யநாத் ரவுடி பார்ப்பான். இங்கே பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் பார்ப்பாங்க. இந்த பாப்பார கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா மோடியை அப்படியே பின்னாடி தள்ளுறாங்க. அவள் பார்க்கும்போது நமக்கு ஏன் கடுப்பு வர தெரியுங்களா? நீ சாதியை சொல்லி, சூத்திரன் சொல்லி, சனாதனத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை சாதியால் இழிவுபடுத்திக்கிட்டு இருப்ப. அதை நம்ம வேடிக்கை பார்க்கணுன்றான். இந்த சொம்புங்க இருக்கிறான் பாருங்க, காவி சொம்புங்க, இதுங்க பூரா அப்படி ஒன்றும் நடக்கவில்லை, அப்படி அதை நாங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே, நாங்கள் என்ன கதையாக கேட்டு சொல்கிறோம், வீடியோவில் பார்த்ததை சொல்கிறோம். அப்போ இந்த அசிங்கத்தை படுத்துகிற பார்ப்பன சனாதன கும்பலை நம்ம சும்மா விடக்கூடாது. திரும்ப திரும்ப எச்சரிக்கிறோம். நீ எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் பார்ப்பனியும் அந்த ஒத்த நூல் இல்லாட்டினா உன்னை செருப்பாக தான் தூக்கி வெளியேறியும். அதுக்கு தான் இது உதாரணம். இன்னொன்று நடந்து போச்சுங்க. பிரியாம்பல் வெளியிட்டது. பார்வதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். பார்வதி மேனன் தன்னுடைய பேர் வச்சிருந்தாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பேரில் இருக்கிற மேனன் என்கிற சாதியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு அறிவிச்ச பொண்ணு இந்த பொண்ணு. இனிமேல் என்னை பார்வதியினே கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்ன பொண்ணுது. கேட்டாங்க, நம்மளுக்கு தான் யாராவது கேட்டிருப்பாங்க, சாதி பேர் போட்டு நீங்கள் பெரிய பெண் விடுதலையெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்டோன்னே அதை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல முறை பெண்களுக்கான உலகளவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த ஒரு பிள்ளை. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, நான் விமர்சிக்க மாட்டேன், விமர்சனம் என்பது ரொம்ப பழமையானது, நாம உடனடியாக நடவடிக்கையில் இறங்கணும், நடவடிக்கையில இறங்கலன்னா இந்த நாட்டில் எதுவுமே மாறாது அப்படின்னு பேசினாங்க. இது நாம பேசுவோம், ஏன்னா நம்ம அரசியல் இருக்கோம், களத்தில் நிற்கிறோம். ஒரு நடிகையாக இருந்து திரைத்துறைக்குள்ள இருக்கிற ஒரு கலைஞராக இருந்து களத்தில் போய் நிற்கணுங்க. இனியும் உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு உட்காரக்கூடாது, களத்தில் நின்னா மட்டும்தான் மாறும் இந்த நாடு அப்படின்னு பேசினவங்க. முதல்ல நம்ம நாட்டை சரி பண்ணணும், நம்ம நாட்டை எல்லாத்தையும் சரி பண்ணாம வெளிநாட்டில் நடக்கிற பிரச்சனையை நம்ம பேச முடியாது அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த அம்மா. எல்லாரும் நம்ம ஆபாசமா பேசுறானுங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க அந்த சங்கி கும்பல்லாம். அந்த அம்மா சொல்றாங்க, இவர்கள் என்னை எதிர்ப்பதனால் நான் துணிச்சலாக இருக்கிறேன், இந்த எதிர்ப்பு எனக்கு துணிச்சலை தருகிறதுன்னு போட்டாங்க. அவங்க துணிச்சலான பொண்ணு. அவங்க துணிச்சலான பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற காவிங்க, இங்க இருக்கிற ரிட்டையர்டான அத்தனை நடிகர்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அங்க இருந்த அத்தனை திரைக்கலைஞர்களும், அது ஒரு பட்டியல போடலாம், 20-30 பேர் கேரள திரைத்துறையில நடிகர்கள், துணை நடிகர்கள், ஹீரோஸ், இவங்க அவங்க அந்த திரைத்துறையில் இருக்கிற அத்தனை துறைகளிலும் இருந்தும் பயங்கரமா அடிச்சு ஆடி இருக்காங்க. நேற்று எல்லாருமே இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிரியாம்பிள எடுத்து அதை நம்ம ஷேர் பண்றதே கேள்வி கேட்கிறதா. எப்படி கேள்வி கேட்கிறது? இந்த நாடு ஜனநாயக நாடு, சகோதரத்துவத்தை, உரிமையை, சனநாயகத்தை, சமத்துவத்தை எல்லாத்தையும் பேசுற ஒரு நாடு. இந்த நாட்டில் உட்காந்துட்டு ஒருத்தருடைய இடத்த உடைச்சு
கோயிலை அவங்களுடைய மசூதியை உடைச்சிட்டு நீ ஒரு கோயிலை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு அரசே இறங்கி வந்து அதை ஒரு மதத்தினுடைய பண்டிகையாக மாற்றி மற்ற இருக்கிற சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி நீ இவ்வளோ கேடு கட்டவனா இருக்கேன்னு தான் அந்த கேள்வியை. இந்த பிரியாம்பில் போட்டதுக்குள்ள இருக்கிற அரசியல் தாங்க. இந்த முகப்பு என்ன சொல்லுது? அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பு என்ன சொல்லுது? சமத்துவம், சமூக நீதி, விடுதலையை பற்றி பேசுது. இதை பேசுற ஒரு நாட்டில் இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் நிற்கலாமா அப்படின்றத அதுக்குள்ள இருக்கிற கேள்வி. இதை அத்தனை பேரும் கேட்டாங்க. கேரள திறத்துறையை உண்மையிலே நான் பாராட்டுறேன், உண்மையிலே மனசார பாராட்டுறேன். நாளைக்கு வாய்ப்பு இருக்கும், எதிர்ப்பாங்க, நம்மளை கேவலமா பேசுவாங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என் கொள்கை என்ன தெரியுமா? நான் ஒரு கலைஞனா இந்த சமூகத்துக்கானவனா நான் இருப்பேன். அப்ப இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும்? எங்கெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் என் குரல் முதலா வரும், அதை நான் செய்யறேன் அப்படின்னு கேரளாவில் செஞ்சாங்க பாரு. உண்மையிலே நான் பாராட்டுறேன். படிச்சவன் தாயா, அதுக்கு தான் படின்றோம். ஏன் தெரியுமா? படிப்பு தான் அதிகாரத்துக்கு எதிராக திமிரை உண்டாக்கும், கர்வத்தை உண்டாக்கும், அதிகாரத்தை ஏற்று கேள்வி கேட்கணுன்ற வலிமையை உருவாக்கும், தைரியத்தை உருவாக்கும். ஸோ படித்தவங்க ஊரில் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஊரில் பாவம் ரிட்டையர்டான கும்பல் பூரா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்துச்சு. அதுங்களுக்கு முன்னாடி முந்திக்கிச்சுங்க கேரளாவில். ரொம்ப தான் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. என்றாலும் பாராட்டுவது நம்முடைய கடமை என்பதனால தோழர்களை பாராட்டுறோம்.